Welcome to Nellai Jeya Samaiyal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து லோட்டஸ் சீட் வச்சு ஒரு லட்டு நம்ம பண்ண போறோம். இந்த தீபாவளிக்கு வந்து சுகர் கான்சியஸ் உள்ளவங்கலாம் நிறைய சுகர் சேர்த்ததெல்லாம் நிறைய சாப்பிட முடியாது. அவங்களுக்கும் லட்டு சாப்பிட ஆசையாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு லட்டு பண்ணி வச்சுட்டா இப்போலாம் நிறைய பேருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கிறனால இந்த மாதிரி ஒரு லட்டு நீங்கள் பண்ணி வச்சா கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறதில்ல, ஜாங்கிரி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் நட்ஸ் எல்லாம் ரொம்ப நிறையா ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது, யாருக்கும் தெரிஞ்சது தான். அதேமாதிரி லோட்டஸ் சீடு வந்து நிறைய கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது. நான் லோட்டஸ் சீடை வச்சு ஒரு ரெசிபி நான் போட்டிருக்கேன், கீர். இது வந்து அதோட லிங்க்கை நான் கொடுக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதோட ஹெல்த் பெனிஃபிட்லாம் அதில் நிறைய நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நியூட்ரிஷன் வேல்யூலாம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். இது லோட்டஸ் சீடு, தாமரை விதை. இது எடுத்திருக்கேன், 100 கிராம் எடுத்திருக்கேன். லோட்டஸ் சீடு, பெருச்சம்பழம், சின்னமன் பவுடர், ஏலக்காய் தூள், டெசிகேட்டட் கோகனட், வால்நட், கீ, பாதாம், ஜாக்ரி, முந்திரி அண்டு ரைசின்ஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்மளுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் நம்ம அதில் எடுத்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னன்னாலும் நம்ம அதை எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து இன்றைக்கி பாதாம், வால்நட் அண்ட் தென் முந்திரி எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டில் வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ரிச்சானது. ஈவன் சுகர் கான்ஷியஸ் உள்ளவங்க கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சுகர் நம்ம ஆட் பண்ணல, நம்ம ஜாகரி ஆட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த தீபாவளிக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். நம்ம வந்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ மெல்ட் ஆகட்டும். நம்ம வந்து அந்த ட்ரை நட்ஸ் எல்லாம் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து, நம்ம வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, லைட்டாக கிறிஸ்பி ஆகும் வர வரைக்கும் நம்ம ஸ்லோவில் வச்சு அதை ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். பாதாம் ஆட் பண்ணுறேன், எவ்வளோ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நட்ஸ் நம்ம சேர்த்தா ரொம்ப நல்லது தான். முந்திரி ஆட் பண்ணுறேன், வால்நட், இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த வால்நட்லாம் நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு பாதாம் வால்நட்லாம் நம்ம கொடுத்தா ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு. இது வந்து ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம், லைட்டாக நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக அதை நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம், தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அதே இதில் வந்து நம்ம இந்த திராட்சையை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப உப்பி வரணுங்கிறதுல லைட்டாக அதை சூடாக்கி அந்த கீழே லைட்டாக அது வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி இன்னொன்று எடுத்துக்கலாம். போதும், உள்ளதை எடுத்துக்கலாம். அதே இதில் அந்த பேரிச்சம்பழத்தையும் லைட்டாக அந்த நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு, இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த லோட்டஸ் சீடு, நான் 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணி, ஏன்னா வந்து அது தீஞ்சிடக்கூடாது, அந்த நெய் லைட்டாக படும்படி, எல்லாத்துலேயும் படும்படி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கூட கொஞ்சம் நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ளேமை வந்து மீடியம் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா அது டக்குன்னு அது வந்து தீஞ்சிரும். இப்போ வந்து நம்ம அது எப்படி ஃப்ரை ஆகிட்டான்னு பார்க்கணும், அப்படி உடச்சி பார்க்கணும். அது வந்து கிறிஸ்பியாக அப்படி உடப்படணும், இப்படி ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனை நம்ம ஸ்டவ்வில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் வெல்லம் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், அதுலேயே அது மெல்ட் ஆகட்டும். நான் வந்து சுத்தமான வெல்லங்கிறதுனால நான் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணாமல் அதை வடிகட்டாமல் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதிலே அது நல்லா மெல்ட் ஆகட்டும். உங்கள் தேவைக்கு கூட்டி குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜாகரி நல்லா மெல்ட் ஆகட்டும். அந்த ஜாகரி மெல்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க இந்த நட்ஸை வந்து லைட்டாக அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து லைட்டாக கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அந்த திராட்சை நம்ம வந்து அரைக்க வேண்டாம், அதேமாதிரி இந்த பேரிச்சம்பழமும் நம்ம அரைக்க வேண்டாம். இந்த நட்ஸில் நம்ம கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இது நான் வச்சுக்கிட்டேன், ஏன்னா வந்து லைட்டாக அதை வந்து க்ரஷ் பண்ணி போடுறதுக்காக வச்சுருக்கேன். மீதி இதை வந்து நான் கோட்ஸாக நான் அரைச்சி எடுத்து வந்துடுறேன். அண்ட் தென் இந்த லோட்டஸ் சீட்லேயும் கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுட்டு மீதியை வந்து நான் மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துப்போம். அப்போ அந்த லட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதே அந்த மாதிரி இந்த லோட்டஸ் சீடையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த லோட்டஸ் சீடையும் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பாருங்க இந்த மாதிரி கோஸாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் தனியாக வச்சுக்கலாம். மீதும் நம்ம கொஞ்சம் அரைக்காமல் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இது மாதிரி ஒரு பாலித்தீன் கவரில் வச்சு லைட்டாக இதை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணி, இந்த நட்ஸ்லாம் லைட்டாக உடையிற மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக அது ஒன்றும் பாதியமாக நான் அதை க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து ஜாங்கிரியை நம்ம மெல்ட் ஆகிறதுக்கு வச்சுருந்தோம். நல்லா எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிட்டு, இது சுத்தமான ஜாங்கிரிங்கிறதுனால நான் வந்து வடிகட்டலை, தண்ணியே ஆட் பண்ணாமல் நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் ஏலக்காய் தூள் வாசனைக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதிலே சின்னமன் பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து இது சேர்க்கும் போது இந்த லட்டு வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் தென் டெசிகேட்டட் கோகனட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா நீங்கள் வந்து நார்மல் கோகனட் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா வந்து அது சீக்கிரம் கெட்டு போயிடும் அது சேர்த்து நம்ம லட்டு பண்ணும்போது. இது நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. இதோட நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த நட்ஸ் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் தென் இதை வந்து கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருந்தோம் பாலித்தீனில் வச்சு, இதையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஃப்ளேமை வந்து நல்லா ஸ்லோவாக வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி டேட்ஸ் உள்ள ஆட் பண்ணிடலாம். அண்ட் தென் அந்த அரைச்சி வச்சுருக்க மக்கானா சீடு இதை வந்து நம்ம இதே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு கலந்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு சேர கலந்துருங்க. ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இது வந்து. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை, நட்ஸு அதான் இருக்குது. இது லோட்டஸ் சீடு ரொம்ப நல்லது, சுகர் இல்லை. தேவையான 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கீ நிறைய வேண்டாம்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ண வேண்டாம், வெறுமாவே நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜாங்கிரி வந்து எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து கட்டிலாம் இல்லாமல் நல்லா கரைச்சி சேர்த்து விட்டுடலாம். 6 பிறகு நம்ம உருண்டை பிடிச்சிடணும். அவ்வளோதான். இதை இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுக்கு பிறகு நம்ம கையில் சூடு பொறுக்கிற அளவு இருக்கும்போது லைட்டாக கையில் 2 கையிலையும் வந்து கீ தடவிட்டு நம்ம அது வந்து லட்டு அளவுக்கு மீடியம் சைஸ், ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியம் சைஸ்க்கு லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ சூடு கொஞ்சம் ஆறி இருக்குது. நம்ம கையில் கொஞ்சம் கீ தடவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா டைட்டாக அழுத்தி விட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கீ நிறைய ஆட் பண்ண வேண்டாம், 1 டேபிள் ஸ்பூன் நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணோம்ல, அது வேண்டாம்னா லைட்டாக காய்ச்சி ஆற வச்ச பாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றி நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு பிடிங்க. ரொம்ப பெருசாக தான் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டு காணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம்னு வருங்க. இந்த மாதிரி டைட்டாக சின்னதாக பிடிச்சி அது பாட்டுக்கு இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும். இப்பொழுது சுவையான லோட்டஸ் சீட் ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.